க்ரூட் ஆயில்ல பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மெகா அப்படின்னு இருக்கு, க்ரூட் ஆயில் மினி அப்படின்னு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் மெகாக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ வந்து 100, க்ரூட் ஆயிலுக்கு மினிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூ வந்து 10. ஸோ ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து மெகாவுக்கு அதிகமா இருக்கும், மினிக்கு வந்து கம்மியா இருக்கும். இப்ப கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மினியை தான் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி க்ரூட் ஆயில் மினியை செலக்ட் பண்ணி அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணா ஸோ அதுல இருக்கிற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து க்ரூட் ஆயில் மினில தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டிரா பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. நீங்க க்ரூட் ஆயில் மெகாலையே பாத்தீங்கன்னா டிரா பண்ணிங்க, இல்லைன்னா யூஎஸ் ஆயில டிரா பண்ணி கூட நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். மினிக்கு நம்ம செப்பரேட்டா வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் தனியா எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. க்ரூட் ஆயில் மெகாவிலேயே நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை டிரா பண்ணி ஸோ அதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து போறோமோ ஸோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து அந்த பிரைஸ் வேல்யூல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா மட்டும்தான் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மினில அந்த இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணவே தவிர ஸோ மற்றதெல்லாம் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெகாவிலேயே பாத்தீங்கன்னா டிரா பண்ணி நீங்க வந்து ட்ரேடிங்ல எடுக்கிறப்ப மட்டும் மினில பையோ செல்ல வந்து பண்ணிக்கலாம்.